சரியாக 5:10. இப்போ நான் 5:10 எங்கே இப்படி ரெடி ஆகிட்டு போகிறேன்னா, சர்ச் எங்கேயோ தலாவிலையா தலவாக்கலையா ஒரு இடத்துல இருக்குது. லொக்கேஷனே தெரில. இதான் லொக்கேஷன். இந்த லொக்கேஷனுக்கு காலங்காத்தால போகிறேன். மேக்கப்லாம் ஒன்றும் போடல, எல்லாம் பையில் எடுத்து வைத்து விட்டு சுட்டி கொண்டு போயிட்டு வரலாம் என்று. இப்பொழுது நேரம் சரியாக 5:26. நாங்கள் இங்கேருந்து புறப்பட்டு இப்போ நம்ம போயிட்டு வணக்கம். ஸோ இப்போ நம்ம அடுத்து எங்கே இருக்கோம்னா, நாங்கள் வந்து ராஜகிரியை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து நாங்கள் வந்து எங்களோட டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். ஸோ வந்து டெஸ்டினேஷன் ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் சர்ச் போகிற பிளான் தான். ஆனால் வந்து நாங்கள் ரேண்டமாக இந்த ஒரு அழகான கோயிலை மீட் பண்ணலாம். ஸோ வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகாமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டேன். இல்லை எல்லோரும் கேட்டாங்க. அதனால் வாங்க சரி வாங்க ஒரு வணக்கத்தை நம்ம முருகனுக்கு போடலான்னு வந்தோம். பட் வந்தால் அது வந்து எல்லா ஸ்டாச்சுவுமே ஒரு மாதிரி ஜைஜான்டிக்காக ஒரு மாதிரி சொர்க்கத்துக்குள்ளே வந்த ஃபீல் மாதிரி இருந்துச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது. ஆனால் வந்து சரி ஏச்சவாங்கிற வச்சு இருக்கா யாராவது வந்து அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் வீடியோ பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா நான் எப்போ வருவேன்னு தெரியாது. ஆல்சோ இதெல்லாம் இவ்வளோ அழகாக எப்படி வீடியோ பண்ணாமல் போக முடியும் அப்படின்ற ஒரு மனக்குமுறல்களோட சரின்ட்டு எல்லாத்தையுமே முடிக்கிற அளவுக்கு வீடியோ பண்ணேன். இவங்க வந்து கால் கழுவிட்டு உள்ளே போகிறதுக்குன்னே ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்ம இதில் இப்படி காலை வச்சுட்டு கழுவிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஐம் இம்ப்ரெஸ்ட். இந்த கோயிலை பார்த்து நான் இம்ப்ரெஸ்ட் தான். ஏன்னா எல்லா சிலையுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஏச்சு வாங்குற வரைக்கும் நான் கவர் பண்ணேன். அப்புறம் இந்த சிலை எனக்கு இந்த சிலையை விட்டு போக மனசே இருக்கலை. நான் அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கோயிலுக்குள்ளே அடி எடுத்து வச்சேன். இருந்தது. ஆக்சுவலி இங்கே வந்து என்ன தெரியுமா விஷயம், நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் இந்த கோயிலோட அந்த ஒரு டிவைன்னஸ் புரியும். ஸோ எடுக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்த வீடியோ. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே வேணாம், அவங்களே பிறகு ஏசுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ரூல்ஸை மீறுவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அப்புறமா அப்படியே வெளியே வந்து எடுக்கிறதுக்கு எதுவும் சொல்லலை. வாசலில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உள்ளே தான் சொன்னாங்க. அங்கே ஒரு வில்வ மரம் இருந்தது. நான் வில்வ மரம் பார்த்ததில்லை. ஸோ மரத்தில் பிடுங்க வேணான்னு கீழே இருந்து விழுந்து கிடந்த ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அது சிவனுக்கு ரொம்ப பிடிக்குன்ற காரணத்தினால். ஸோ இப்போ நாங்கள் மதம்பே MADM மதம்பே முருகன் கோயில். ஸோ இது புத்தளம் ரோட்டில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு மெமரபிளாக வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ திஸ் வாஸ் an unexpected meet with முருகன். அண்ட் ஆல்சோ தெரியாது மக்களே, இது என்ன தெரியுமா, இதுதான் பீட்ரூட். பக்கத்தில் தான் முன்னேஸ்வரம் இருக்குது. போகாமல் போகிறதுக்கு மனசு வரல. ஸோ போயிட்டு அங்கே ஒரு கும்பிடை போட்டு விட்டு நாங்கள் எங்களுடைய அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். வேற ஒன்றும் இல்லை. முன்னேஸ்வரம் காளி கோயில் போகாமல் போகிறது என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் காளி கோயிலுக்கும் கிளம்பிட்டோம். அப்படி தான் எங்களோட தல யாத்திரை 3 கோயில்களாக மாறினது. இதில் வந்து நிறைய பேர் நேர்த்தி எல்லாம் கட்டியிருந்தாங்க. அந்த ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் அறிவாக என்ன பண்ணிட்டேன்னா, யூடியூப்பில் தானே நான் செய்ய போகிறேன்ற எடிட்டை மறந்து போர்ட்ரேட்லேயே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இட்ஸ் மை ஃபால்ட். பரவாயில்ல. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் மாமா வந்து அப்படியே தேங்காய் சுற்றி, எங்கள் தேங்காயில் இதை வச்சு சுற்றி கற்பூரத்தை வச்சு சுற்றி அப்படியே கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு அன்றைக்கி நாங்கள் தேங்காய் உடைச்சிட்டு வந்தோம். ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டுவீங்களா? நான் ஐலின் அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் பிடிக்கிறீங்களா?
அது மக்களை நான் என்ன செய்யறேன்னா ஓடுற வேனில் ஐலைனர் அடிக்கிறதுக்கு ஒரு புது முயற்சி எடுக்கிறேன். வந்தால் ஐலைனர் அப்படி இல்லை அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இதை வந்து இப்படி நான் அடிக்க போகிறேன்னு எனக்கு என்னவோ பண்ணேன். அது ஐலைனர் மாதிரி வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஓடுற வேனில் உன்னை யார் ஐலைனர் அடிக்க சொன்னாடிலா நீ? சக்ஸஸ்ஃபுல்லி ruined. என்ன பண்ண சமாளிக்கலாம். இந்த மாதிரி தான் ஓடுற வேனில் ஐலைனர் அடித்த முதல் பெருமைக்குரிய பெண்மணி நான் தான். சொதப்புனால அடிச்சிட்டேன். இன்னும் விங்ஸ் வரைய முடியல, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதாவது காலையில் என்னோட ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து மீன் பழகிட்டு வந்துடுவோம் தேவையில்ல. இப்போ நான் ஓடுற வேனில் தான் மேக்கப் தலைவில் போகிற கிளாப்பில் அப்படியே கொஞ்சம் வண்டி நின்றுச்சு. அப்போ என்னோடய விங்ஸை வந்து நான் வந்து டக்குன்னு ஓகே வரைஞ்சிடலாம் அப்படின்னு வரைஞ்சிட்டு இருந்தேன். கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கேமராவில் பார்க்கும்போது எந்த ரேஞ்சில் என் கண் இருக்குன்னு தெரில. ஏதோ அசிங்கமாக ஏதோ பட்டி எனக்கு தெரிஞ்சுது. வணக்கம் மக்களை. இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம்னா சந்தன மாதா கோயில் அப்படின்னாங்க. அப்படியே லைட்டாக சின்ன இட்டாலின்னு வேற சொன்னாங்க. எனக்கு அது என்னன்னு தெரியாது. ஓ அது இது இல்லை. சாரி கன்வர்சேஷன் ஒழுங்காக நான் கேட்கல. ஸோ இப்போ நாங்கள் இது வந்து பெரிய ஃபீஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா நிறைய பொடியமாரும் பொம்பளை புள்ளமாரும் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி தேர் போனால் எல்லாம் சுற்றுவாங்களோ அதே வைப்பில் சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ ஃபைண்டிங் சர்ச் அப்படின்ற ஒரு ப்ரொசஸில் இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே மனுஷங்களாக இருக்காங்க. இப்போ என்ன விஷயம்னா இங்கே எல்லோரும் டென்ட் போட்டு தங்குறாங்க. நான் அதை வந்து நோட் பண்ணேன். நிறைய பேர் டென்ட் போட்டு தங்குறாங்க. பார்க்கிங்கில் வேனை விட்டுட்டு இப்போ நாங்கள் சர்ச்சை நோக்கி நடந்து செல்கிறோம். இங்கே என்ன ஒரு விஷயம்னா இங்கே வந்து எல்லோரும் டென்ட் போட்டு வைக்கிருக்காங்க. பார்க்கிங்லேருந்து சர்ச் பக்கம் போகிற ரோடு வந்து ரொம்ப இந்த இடமே ரொம்ப பெருசு. லைக் 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அதில் ஒரு சைடால் தான் போயிட்டுருக்கோம். ஸோ சுற்றி டென்ட் அடித்து இங்கே ஆக்கள் இருக்காங்க. அதாவது இங்கே படி என்னென்னா 3 நாள் வந்து இங்கே வந்து தங்கி இருந்து அந்த ஃபீஸ்ட்டை கொண்டாடி போகிறது வந்து லைக் அது ஒரு நம்பிக்கைன்ற மாதிரி இங்கே நிறைய பேர் பட்டம்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வந்து எனக்கு அந்த த்ரிஷா கழுத்தில் சுற்றுறதுலாம் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் 2 பப்பீஸை பார்த்தேன். அவங்க க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே இதில் வந்து செக்யூரிட்டி செக்அப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனால் வந்து கெனல்ஸ் இந்த மாதிரி இருக்க போட்டிருப்பாங்க. இந்த இடமே ரொம்ப பெருசு. அதாவது அங்கே ரொம்ப தூரத்தில் தான் ஃபீஸ் நடந்துச்சு. பட் நாங்கள் வந்து சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கே வந்து இங்கே ஒரு லைன் நிற்குதா, அந்த முன்னாடி ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் தான் போகணும். ஸோ நாங்கள் அந்த லைனில் அப்படியே மஜாவாக நின்றுட்டு அப்படியே போனோம். குடும்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக நான் லைனில் முதல்ல போயிட்டுருந்தேன். அப்படி இல்லை முன்னு கலந்துட்டு போயிட்டேன். இங்கே என்ன விஷயம்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோ நாட் அலவுட் இன்சைட் த சர்ச், பட் அவுட்சைட் த சர்ச் யூ கேன். ஆனால் இதை வந்து என்னால் முன்னாடி போய் வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப ஆக்கலாக இருந்தாங்க. ஸோ சைட்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இந்த லைனில் கையில் மெழுகுத்திரி நின்று அப்படியே நாங்கள் நடந்து போனோம். மெழுகுத்திரி பற்ற வச்சு கும்பிட்டு வரலாம் என்று. ஸோ இப்போ நாங்கள் தலைவியில் இருக்க சர்ச்சுக்கு வந்தோம். சர்ச்சுக்கு வந்துட்டு கண்ணச்சை பற்ற வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு ரிங்கு வாங்கிட்டு அப்படியே மஜாவாக இப்போ நம்ம திரும்ப கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிறது வந்து பீச்சுக்கு. ஸோ அடுத்து
அடுத்து எங்களுடைய பிளான் என்னென்னா அப்படியே பீச்சுக்கு போயிட்டு அப்படியே அங்கே ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீடு திரும்புறது தான். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்பொழுது சரியாக நேரம் 12:44. நாங்கள் இப்போவே எல்லாரும் டயர்ட் ஆகிட்டோம். சரண்யாக்கா ஹாய். ஸோ இப்போ 12:44 நாங்கள் இப்போவே டயர்ட் ஆகிட்டோம். இப்போவே மூஞ்சியெல்லாம் டல் ஆயிடுச்சு. மிச்ச நேரத்தை எவ்வாறு கிடைக்கிறோம் என்று பொறுத்திருந்து பாருங்கள். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன விசேஷம்னா, இந்த சர்ச் ஸ்ட்ரீட்ஸில் வந்து நிறைய சாமான் விற்க போட்டிருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் நாங்கள் இப்போ தான் உட்காந்துருக்கோம். எல்லாரும் ஆச்சாரமாக இருக்காங்க. நாங்கள் பீச் ஓரமாக சொல்கிற மாதிரியே உட்காந்துருக்கோம். அதாவது இந்த வேனில் எத்தனை பேர்னா 1 2 3 எத்தனை பேர் 1 2 3 4 இங்கே 5 6 7 என்னோட 8 பேர் இந்த வேனில் நாங்கள் போயிட்டுருக்கோம். பட் இதில் மினிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ? ஒரு 6. நாங்கள் ஒரு 8 பேர் இதில் பத்திரமா போட்டுட்டு இந்த வேனில் வந்து நாங்கள் 8 பேரை கூட்டிகிட்டு போகிறோம். ஆக்சுவலி இந்த டோரில் ஒரு பிரச்சனை, அது திறந்துக்கிட்டே இருக்கு. எங்கள் அம்மா உட்காந்து இருக்குது, அதை பிடிச்சிட்டு வருது எங்கள் அம்மா. ஆக்சுவலி நம்ம தங்குற சின்ன சேஞ்ச். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா இருந்தார். ஸோ அவர் இங்கே ஒரு அவருக்கு வீடு கிடச்சிருந்தது. ஸோ அவரோட வீடு இருந்தது. ஸோ அங்கே போய்ட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பீச்சில் குளிக்கிற பிளான் தான். ஸோ இங்கே இருக்க ஆட்கள் வந்து லைக் வீடு கிடைச்சா ஓகே, அப்படி வீடு கிடைக்காதான் இந்த மாதிரி டென்ட் அடித்து இங்கேயே தங்கி 3 நாள் வந்து கடவுளுக்காக பூஜை பண்ணிட்டு இருந்துட்டு போகிறதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். நல்லா ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது, சத்தியமாக முடியாது. நான் அப்படி பொஷானாக்கள் இல்லை, பட் முடியாது. நாங்கள் அந்த மாதிரி இல்லைல்ல. விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நார்மலி துணியால் தான் கட்டியிருக்காங்க நார்மலாக. அப்போ நான் கிட்ட மழை வராது. பட் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே இந்த 3 நாள் மழை வரவே வராது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கே வந்தோம்னா பீச் வந்தோம். ஸோ இது மாதிரி தான் போயிட்டு இருக்க பீச். வந்ததுக்கு கடல் மம்மியை சும்மா பார்த்துட்டு அப்படி இப்போ நான் எனக்கு கால் நினைக்கிறவங்க கூட இல்லை. ஏன்னா வந்து என் போய் சொல்லி டயர்டாக இருக்குது. ஹேரினா எனக்கு போதும், அது வீட்டை போகுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் அஃபிஷியலி வேனுக்கு போகிறோம். அடுத்து நாங்கள் எங்கேயும் போகல, இதான் லாஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரிஷி, நீங்கள் இந்த டென்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுமே நினைக்கல, அதான் உண்மை. நான் கூட என்ன கூப்பிட்றாங்களோன்னு நினச்சேன். ஒரு காலத்தில் நான் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு வீட்டில் தொட்டில் கட்டி ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அப்படி ஆட்ட முடியாது, நான் வளர்ந்துட்டேன். அதை பற்றி பேசி வேலை இல்லை. அப்படியே நாங்கள் எங்களுடைய ட்ரிப்பை முடிச்சுட்டு வாங்க மறுபடியும் போகலான்னு நம்மளோட பயணம் தொடங்கிட்டோம். மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ் அடிக்கிறதுக்குன்னு சொல்லி கூட இடம் இருக்குது. அதாவது இங்கே காசு கொடுத்து சார்ஜ் அடிச்சுக்கிறாங்க. எங்களுடைய ட்ரிப்பினுடைய கடைசி காட்டத்தை அடைந்து விட்டோம். அதாவது நாங்கள் இப்பொழுது வீடு திரும்புகிறோம். ஸோ the end I'm tired. Don't ask me anything. Hair is not hairing. I am not even in a good condition. நான் vlog எடுத்துட்டு வரேன், குடும்பமே எனக்கு கணக்கு எடுக்காம வருது. ஸோ நான் அது எனக்கு சர்ச் போனேன், டென்ட் பார்த்தேன். இப்போ நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சந்தோஷம். Bombastic side eye. எனக்கு ஆள் வச்சு பேசுறேன் உனைய. ஆச்சிட்டா கில்லுறான் பார்த்துக்கோ சொல்லுங்க. அட்டிப்பே பார்த்துக்கோ. இப்போ நாங்கள் டீ கடையில் வந்திருக்கிறோம். ஸோ டீ கடையில் சின்ன பிரேக் எடுத்துட்டு இதான் வந்து பிங்கின்னு சொல்லி ஒரு டாகி இருந்துச்சு. இவர் தான் அந்த கியூட்டி. இவர் ரொம்ப காமான ஒருத்தர். ஆனால் எல்லாத்தையும் விட அதிசயமான விஷயம் என்னென்னா, நான் இப்போது டாகை வந்து பெட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துட்டேன். எல்லாரையும் இல்லை, பட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் பண்ணுவேன். இவர் ரொம்ப கியூட்.
இந்த ட்ரிப் முடியுது, நாளைக்கு வேலைக்கு போகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் வாழ்க்கை அப்படியே போகும். இனி ட்ரிப் எப்போ வரும்னு தெரியாது. பட் நான் என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வரேன். ட்ரிப் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பிளான், பட் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. ஸோ தட்ஸ் இட். 3 2 1 ஸ்டார்ட். வேணா. ஸோ இப்படி தான் இப்போ நான் வ்ளாக் எடுக்கிறேன். என் குடும்பமே எனக்கு கணக்கு எடுக்கலை. என் வ்ளாக்கு கூட ரெஸ்பான்ஸ் கொடுக்காம அது அப்படியே கணக்கு இல்லாமல் இருக்காங்க. தட்ஸ் ஃபைன். யா, இவர் தான் இப்போ டிரைவர். இவர் டிரைவராகவே மாறிட்டார் அட் திஸ் பாயிண்ட். அடுத்தவர் டீ குடிச்சுக்கிட்டே வராரு. ஸோ இந்த ட்ரிப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சு வீடியோ முடிஞ்சுது. நன்றிகள் ஸோ மச் ஃபார் வாட்சிங்.